Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிறப்பு தினவசனத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொடுத்து நமக்கு கனம் பண்ணுகிறார். நம்மளுடைய காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு அவரை உறுதுணையாக, அவரை உதவிக்காக நாம் அழைத்தோமையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை கண்மணியை போல பாதுகாப்பேன். இன்றைக்கான சிறப்பு தினவசனம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் இறைவசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த சிறப்பு தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் காரங்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு தாராளமாக கொடுக்கிறார். அதில் ஒன்று கூட மிச்சம் வைக்கல. எல்லாத்தையும் சிறப்பாக நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். நம்மையும் அப்படிதான் படைத்திருக்கிறார். நாம் அனைவருக்கும் உதவி செய்வதற்காக தான் படைத்திருக்கிறார். ஒரு உதவியாக இருக்கவும் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனை வேலைகளிலே, வேலை ஸ்தலத்திலே வேலையை செய்கிறார்கள், அருமையான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிறது, குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாங்குவதை விட கொடுப்பதில் தான் அதிக சந்தோஷம். உங்களால் முடிந்ததை கொடுங்கள், அன்பை கொடுங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். எப்படி நம்மிடம் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் கொடுப்பதை தான் விரும்புகிறார். கொடுப்பதில் தான் அதிக சந்தோஷம் இருக்கிறது என்று நம் பரிசுத்த வேதாகமம் மிக தெள்ள தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானது நம் ஆண்டவருக்கே செய்யும் ஒரு அருமையான நன்றி கடன் போல. இன்றைக்கு எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் உதவி என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் காரங்களாக சிலர் என்னிடத்தில் கேட்பதுண்டு, இருந்தால் தானே கொடுக்க முடியும், இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் என்ன கொடுப்பது என்று அனைவரும் கேட்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல. உங்களால் முடிந்தது, உங்கள் திறமைகளை கொடுக்கலாம். உங்களிடத்துல பணம் இல்லை என்றால், பொருளாதாரம் இல்லை என்றால் உங்கள் திறமைகளை கொடுக்கலாம். மற்றவர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்க நீங்கள் உதவி செய்யலாம். அதுவும் ஒரு கொடுக்கும் விதம்தான். ஆண்டவரை போலவே நாமும் தாராள அன்புடன் கொடுக்கும் கரங்களாக நாம் உருவாவதற்கு ஜெபிப்போமா? சோத்ரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதில் தான் அதிக சந்தோஷம் என்று நீர் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவர். இந்த வசனத்துக்கு இசைவாக அனைவரும் பெற்றுக்கொள்ளும் கரங்களாக இல்லாமல் கொடுக்கும் கரங்களாக மாற்றும் ஆண்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் கொடுப்பதில் அதிக சந்தோஷத்தை காண தேவ கிருபை செய்யும். அவர்களுக்கு அப்படி ஒரு உதவிகளை செய்ய ஒரு வாய்ப்பை தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, சோதர கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.